ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு பெரிய பலமான யானை இருந்தது. அதற்கு தன் வலிமையை பற்றி மிகுந்த கர்வம். தான் மிகவும் பெரியவன், பலசாலி என்று எல்லா விலங்குகளையும் கேலி செய்யும். ஒரு நாள் அந்த யானை தண்ணீர் குடிக்க ஆற்றங்கரைக்குச் சென்றது. அங்கே ஒரு சிறிய எறும்பு மணலில் விளையாடிக் கொண்டிருந்தது. யானை அந்த எறும்பை பார்த்து, "சின்னஞ்சிறு எறும்பே, நீ எதற்கு இவ்வளவு வேகமாக ஓடுகிறாய்? உன்னால் என்ன செய்ய முடியும்?" என்று சத்தமாகச் சிரித்தது. எறும்பு கோபப்பட்டது. "உன் உருவத்தை வைத்து எங்களை கேலி செய்யாதே, நானும் பலம் மிக்கவன்தான்" என்று பதிலளித்தது. யானை இன்னும் சத்தமாகச் சிரித்தது. அப்போது எறும்பு திடீரென யானையின் தும்பிக்கைக்குள் நுழைந்து கடித்தது. வலியால் யானை துள்ளியது, அலறியது. அது எவ்வளவு முயன்றும் எறும்பை வெளியே எடுக்க முடியவில்லை. யானை வலி தாங்காமல், "தயவு செய்து என்னை விட்டுவிடு, என் தவறை உணர்ந்து விட்டேன்" என்று கெஞ்சியது. உடனே எறும்பு வெளியே வந்து, "உருவத்தில் சிறியவர்களாக இருந்தாலும் எங்களையும் மதிக்க வேண்டும். யார் பலசாலி என்று இருமாப்பு கொள்ளக்கூடாது" என்று சொல்லிவிட்டு சென்றது. அந்த யானை அன்று முதல் அதன் கர்வத்தை விட்டுவிட்டு எல்லா விலங்குகளிடமும் அன்பாகவும் மரியாதையாகவும் பழக ஆரம்பித்தது. நீதி: பெரிய உருவம் மட்டும் பலமல்ல, யாரையும் குறைவாக எடை போடக்கூடாது.